தேங்க்யூ லார்ட். 2026 வாக்குதத்தங்கள். ஜனவரி மாத வாக்குதத்தம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பிப்ரவரி மாத வாக்குதத்தம். ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். மார்ச் மாத வாக்குதத்தம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஏப்ரல் மாத வாக்குதத்தம். 147 சங்கீதம். வசனங்கள் 13, 14. 13. அவர் உன் வாசல்களின் தாழ்பார்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 14. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். மே மாத வாக்குதத்தம். மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜூன் மாத வாக்குதத்தம். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஜூலை மாத வாக்குதத்தம். 1 ராஜாக்கள் 17:14. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, என் கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆகஸ்ட் மாத வாக்குதத்தம். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். அடுத்தது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். Thank you Lord. I love you.